ஹாய் எவ்ரிவன். இனிமேல் வந்து இந்த சேனலில் வந்து ரியாக்ஷன் வீடியோ வரும். எந்த மாதிரி ரியாக்ஷன் அப்படின்னா ரீல்ஸை ரியாக்ட் பண்ணுற வீடியோ தான் இனிமேல் வரப்போகுது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிட்டு நினைக்கிறேன். அங்கிட்டு வேண்டாம், அவன் வீட்டையும் கேட்போம், இங்கிட்டு போவோம், அதுவும் சேர்த்தா வாங்க போவோம். ஹெட்செட்டை மாட்டியா, சத்தம் கேட்குப்பியா? ஹெட்செட்டை மாற்றிக்கோ, கொஞ்சம் 18+ வருது. நீங்களும் ஹெட்செட் மாட்டிக்கோங்க, அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. ஆமாங்க, ஓவர் ஹீட்டா இருக்க. யாருன்னு இன்காக்னிட்டோ மோடு தான் ஏன் சேஃப். இவ்வளவு விஷயத்த சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? உன்ன மாதிரி நானும் ஒரு தாஜிப்பே தான். என் ஃப்ரெண்டு ஒருத்தா இருக்கான் அந்த மாதிரி. திருடுன்னு சொல்லலாமா, என்னைய வேற திருடுங்கிற? நான் யோசிச்சேன்டா. யோசிச்சனுக்கு இருட்டுல என்ன வேலை? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல, நீ அங்கிட்டு போ, நான் இங்கிட்டு போறேன். விடியறதுக்குள்ள எல்லாம் நீ தப்பா இருக்கு. நான் இங்கே செம்ம பண்ணு. எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி வந்துருங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு டேக் பண்ணுங்க. இதை நைட்டு 11 மணி மேலே ஆயிடுச்சுனாலே ஹாஸ்டல்லாம் தான். நைட்டு தூங்கும் போது கூட சின்ன குழந்தைங்க கை குழந்தைங்களை பக்கத்துலயே வச்சுப்பாங்க. ஆனா ஃபாரின்ல எல்லாம் அந்த குழந்தைக்கு தனியா ஒரு ரூம் செட்டப் பண்ணி அந்த குழந்தைய அங்கதான் வைப்பாங்க. அப்புறம் எப்படி? ஆமா, ஃபாரின்லலாம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆயிடுச்சுன்னா, குறிப்பிட்ட சில பிறந்த குழந்தைங்களே தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்க, குழந்தை தனியாக ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க. சேஃபா இருக்கும் அப்படின்னா அந்த குழந்தைய எந்த ரூம்ல வைக்கிறாங்களோ அந்த ரூம்ல செக்யூரிட்டி கேமராவும் ஒரு வாக்கி டாக்கி மாதிரி இருக்கும். அதை அந்த குழந்தை பக்கத்துலயே வச்சுட்டு அந்த குழந்தையோட அம்மா வேற ரூம்ல இருந்தாலும் அவங்க பக்கத்துலயே வச்சுப்பாங்க. சப்போஸ் அந்த குழந்தை அழுதாலும் ஒரு சின்ன சவுண்ட் கிரியேட் பண்ணா கூட அவங்களுக்கு வாக்கி டாக்கில கேட்கும், உடனே எந்திரிச்சு வந்துருவாங்க. இதெல்லாம் போக அந்த கிரேடில் குழந்தைய போடுற தொட்டிலோட சைட்ல இருக்கிற அந்த கட்டைங்க உட்டெல்லாம் ரொம்ப ஹைட்டா, என்ன ஆனாலும் அந்த குழந்தை அந்த தொட்டில இருந்து வெளியே வர முடியாத மாதிரி தான் வச்சிருப்பாங்க. ஆனா தவழ்ந்துகிட்டு இருந்த ஒரு கை குழந்தை இந்த தொட்டிலோட சைட்ல இருக்கிற கட்டை மேல எந்த சப்போர்ட்டுமே இல்லாம ஏறி யாரோ புடிச்சிருக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நின்னு திருப்பி கீழே விழுந்துருது. இன்னும் கீழே நோட் பண்ணா அந்த குழந்தை அழுகுற அந்த டைம்ல ரொம்ப டிஃபரெண்டா தான். நைட்ல பார்க்காம காலைல பார்க்கறேன். அந்த குழந்தை இருக்கிறதே பேய் விரும்ப இருக்கு. எப்படி ஒரு கை குழந்தையால அந்த கட்டை மேல ஏறி நிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்க பேசுற பாஷை யாருக்காவது புரிஞ்சிச்சுன்னா அந்த குழந்தைகிட்ட கேட்டா தான் தெரியும். அடுத்த வீடியோல உங்களை பாக்குற வரைக்கும் இந்தியால தான் நைட் பணம்டா பணம். மக்கள்னா யாருன்னு உனக்கு சொல்லியிருக்கேன். இப்ப பணம்னா என்னன்னு சொல்றேன் கேளு. வயிற்று பிழப்புக்காக பிக் பாக்கெட் அடிச்சவன் ஜெயில இருக்கான். காசு இல்லனா குழப்பம் நடத்துறவன் பணம். இளச்சாராய காய்ச்சறவன் கௌரவ டாக்டர் பட்டம் வாங்குறான். டாக்டர் ஆகணும்னு கனவோட படிச்சவன் கோச்சிங் சென்டர் போக முடியாம சாவறான். பணம். பணம் இருந்தா குடிச்சிட்டு கார பிளாட்ஃபார்ம்ல ஓட்டலாம். பணம் இருந்தா காட்டை அடிச்சுக்கிட்டு நமக்கு நாமே செலவச்சுக்கலாம். பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணலாம். பணம். எல்லாரும் ஓட்டு போடுறவனுக்கு பணம் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமானவன். ஓட்டு எட்டுறவனுக்கு பணம் கொடுத்தேன். அத்தனை பேருக்கு தெரியும் பணத்தை வச்சுதான் அரசியல நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு. என்ன பணம்? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஓடுற மாட்டை ஓடி கறக்கணும், படுக்கிற மாட்டை படுத்துதான் கறக்கணும். தலைவன் பாவண்டா டே, ஏண்டா டே. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும் பார்த்தா சரி போகுது. ஐபிஎல் பிளே ஆஃப் மங்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு லாஸ்ட் மேட்ச் நினைக்கிறேன், லீக் மேட்ச். ஸோ அதுக்கப்புறம் சம்பவம் தான். இவரை வச்சு தான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு தான் ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. ஐயோ, இவரை இப்ப எதுக்கு நீங்க யோசிக்கிறேன். பசங்க எப்பவுமே பசங்க தான். ஹரிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான், மேரேஜ் வந்திருக்கான். இல்லப்பா, நான் ஒரு இடத்துல ஆல்ரெடி பேசிட்டேன்.
ஓகேவா? சிஎஸ்கே இந்த வருஷம் ரொம்ப மோசங்க. இந்த திரிபாத்தி ஹூடாலாம் அவங்க கேமராலாம் நல்லா சொல்லி தருவாங்க. அதை ஃபுல்லா நல்லா ஆனா கத்துக்கிட்டு வந்து shit. அதுக்குன்னு அப்பர் சென்டிஸை கொண்டு கூட்டு வந்தோம், பொழந்துட்டானுங்க. லாஸ்ட் மேட்ச்லாம் பொலன்னு வந்துட்டானுங்க அப்பர் டீம்ஸ். ஆனால் இவங்க இவ்வளோ காசு கொடுத்து எடுத்து ஒன்றும் பண்ணல. கத்துக்கிட்டு அப்படியே போயிடு. இங்க வராத. இது உனக்கு இங்க இருந்து டெய்லி போயிட்டு வரது செலவுக்கு இதை வச்சுக்க. இங்கதான் 6 மாசம் நல்லா சேர்ந்து படிச்சு ஃபுல்லா கேமரா கத்துக்க. சப்போஸ் அங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா வந்துருங்க. அங்க ஏதாவது தப்பு நினைச்சா அப்படியே ஊருக்கு போயிடு. ஒசூர் தானே. இது எனக்கு தெரிஞ்சு ரிலீஸ் பண்ணுவோம் நினைக்கிறேன் இந்த வருஷம். தெரில நம்ம மேனேஜ்மெண்ட் என்ன ட்விஸ்ட் தர போகிறாங்கன்னு தெரில. கேமரா மட்டும் பண்ணாத. உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுத்துறேன் நானு. நீ வீட்லயே கூடாது. ஐயோ இந்த வாய்ப்பு யாரும் கிடைக்காது, எடுத்துக்கோங்க. உண்மையிலே ஒரு மாதிரி ஐயோ ஐயோ. பெரிய சொல்லி சண்டை போடுவோம்.